வணக்கம். என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், அண்ணன் ராஜமுருகன், பாலாஜன், விஜயமுருகன் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எனக்கும் இதுதான் முதல் மேடை. ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. மைண்டில் இருக்குது அப்படியே ஒரு ஃப்ளோவாக பேசுகிறேன். எனக்கு ஒரு ஆர்டரெல்லாம் பேச தெரியாது. ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பித்ததே ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. நானும் அரவிந்தும் 7 ஸ்க்ரீன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நல்ல சம்பளம், ஒரு படம். திடீர்னு ஒரு நாள் இல்லை, இந்த படம் நடக்கலை அப்படின்ட்டாங்க. கையில் ஒரு 1000 ரூபா இருந்தது. அந்த மாதம் சம்பளம் வருமா என்னன்னு தெரியாது. அந்த 1000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அரவிந்த் படம் பண்ணலாம் ஏன்னாரு. இவன் ஏன்னா லூஸா, 1000 ரூபா தான் இருக்குது, அடுத்த மாதத்துக்கு ஏதாவது நல்ல டேரக்டர் எப்படியாவது இந்த ப்ரொஃபைல் வச்சு காமிச்சு சேர்ந்துருவோம் அப்படின்னும் போது, சரி வழக்கம் போல் பேசிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் ஞாபகம் இருக்காது என்ன பேசணுன்னு. சரி, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு லைன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அரவிந்துக்கு எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு, இல்லையா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, படம் பண்ணிடலாம். நான் சினிமாவுக்கு நடிக்கணும்னு தான் வந்தேன், தெரியாமல் அசிஸ்டன்ட் ரைட்டு, கோடக்டர் ரைட்டு. அரவிந்துக்கு ப்ராப்பராக டைரக்டர் ஆகணும். சரி, அரவிந்த் எப்படியாவது நீ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான். அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. கையில் காசுலாம் கிடையாது. ஒருத்தருடைய அப்படியே நானும் அரவிந்த் நல்லா பேசுவோம். போயிட்டு பேசி உட்காந்து ஒரு 2 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஏமாற்றி வாங்கினோம். அதுக்கப்புறம் அவர் எங்களை நம்பினார். அப்புறம் இவரை காமிச்சு இன்னொருத்தர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை காமிச்சு பணம் இருக்குன்னு தான் பணம் வாங்கணும். அப்படி தான் இந்த படம் ரெடியாச்சு. ப்ரொடியூசர்னால் வழக்கமான பணம் எடுத்துகிட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட ஏமாத்திரன் மீன்ஸ் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. நிறைய நடிகர்கள் எங்களுக்கு எங்கள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை ஃப்ரீயாக நடித்து கொடுத்தாங்க. பக்ஷன், விஜயமுருகன், நிறைய பேர். ஜீவாக்கெலாம் என்ன பேமெண்ட் போச்சான்னு கூட எனக்கு தெரில. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்படி படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கே தெரில. சரி, இப்போ ஸ்கிரிப்ட் உட்காந்து ஒரு லைன் பேசி ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். சரி, குடிகாரனை பற்றி என்ன ஸ்கிரிப்ட் ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டக்குன்னு பேப்பர் எடுத்து பெஸ்ட்டு குடிகாரர்கள்லாம் எழுதினேன், யார் யார் இருக்காங்கன்னு. அதில் ஃபஸ்ட்டு அண்ணன் கார்த்திக் நேத்தா தான் என் நண்பன். அவர் பேர் தான் வந்துச்சு. சரி, உடனே ஃபோனை போட்டோம் அங்கேருந்து, இப்படி ஒரு படம் பண்ணோம் அப்படின்ட்டு. அதை சொல்ல மாதிரி தான் அவர் சிலபஸ். அவர் நீங்கள் பார்த்த கார்த்திக் நேத்தா வேறு, நான் பார்த்த கார்த்திக் நேத்தா வேறு. பிரபா வைன் ஷாப்பில் ஃபஸ்ட் டைம் கார்த்திக் நேத்தா அவர் எனக்கு அப்பப்போ ஒரு அறிவுரைலாம் சொல்லுவார். அவர் எது குடிக்கிறோன்னா, இந்த உலகத்தை யாரா காப்பாற்றுறது, நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் காலையில் ஒரு கட்டிங் போட்டால் தான் அடுத்தடுத்த டேக் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. நான் வேறு மாதிரி கார்த்திக் நேத்தாவை பார்த்துருக்கேன். நான் பயந்த கார்த்திக் நேத்தாலாம் இருக்குது. சட்டையை கழட்டிட்டு ஹெல்மெட்டை மாட்டு பஸ் ஏறிடுவார். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் உலகத்தை காப்பாற்றணும், நிறைய ஒர்க் இருக்குது. இப்படி பல சம்பவங்கள் இருக்குது கார்த்திக் நேத்தாது. சரி, உடனே கார்த்திக் ஃபோன் அடித்தோடனே சரி வழக்கம் போல் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 மணி நேரம் ஃபுட்டேஜே இருக்குது. அவர் பேசினார். அப்போயே கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு, இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட்டு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் பேசி அதை அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆர்டரில். அதே மாதிரி அரவிந்த் எப்பவுமே ஒன்று சொல்லுவார், நான் கண்டிப்பாக படம் பண்ணுவேன் பிருத்வி, ஒரு ஆர்ட் படமாக பண்ணிடவே கூடாது. என்னோடய படம் என்கேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு கமர்ஷியல் டேரக்டராக தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்போ சரி ஏதோ ஒன்று பேசுகிறாப்புல ஓகே அப்படின்ட்டு. சரி, இந்த படத்தில் நீ நடிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரவிந்த் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா ஏதோ ஒரு டேரக்டர்கிட்ட நம்ம கதாநாயகனாக தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ அதுக்கு எனக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோ ஆக்குன்னு அரவிந்துக்கு நான் காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ அரவிந்த். சரி, இப்போ நம்மளை ஓகே ஹீரோன்ட்டார், இந்த பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சது தான். ஆனால் அரவிந்த் திடீர்னு ஒரு நாள் ட்விஸ்ட் வச்சிட்டாரு, பிருத்வி எனக்கு ஒரு நாள் நடிச்சு காமிங்க, நீங்கள் நடிச்சு காமிச்சிங்கன்னா தான் இந்த படத்தில் ஹீரோ, இல்லைன்னா கிடையாதுங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. OMC கிரவுண்டு கூப்பிட்டு போயிட்டாப்புல. சரி, அதுக்கு முந்தின நாள் வேறு நல்லா கவனிச்சிக்கிறார் அரவிந்த், காலைல ஏதாவது சொல்கிற போகிறான் வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் காலைல போய் ஒரு டெஸ்ட் வச்சாப்புல. ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு நடிச்சிருவோம் போல இருக்கியா, நடிச்சு அப்படின்னு தான் நான் நடிகன். நான் ஸோ நடிகன் ஆக்குனது அரவிந்த் தான். இப்படி தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. இதில் நான் பர்சனலாக இந்த படம் பல கஷ்டங்கள் தாண்டி வந்துச்சு. நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த படம் உருவானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் DIG ரவி சார், கோஸ்ட் கார்டோட DIGயாக இருக்கார். அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். தீபக் ராஜு,
அவரும் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அதை தாண்டி நிறைய நண்பர்கள், இவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த நிறைய பேர் மறந்துருப்பேன், ஃப்ளோவில் வரல. இவங்க எல்லாருமே தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படம் உருவானதுக்கு. அப்புறம் வந்து படம் ஒரு கட்டத்தில் பாண்டி குமரன் எனக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒன்று. ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஷூட்டிங் போயிட்டோம் 19 நாள் ஷெடியூலுக்கு. காசு இல்லை, அங்கே போயிட்டு ஆனால் ஓரமாக வானேன்னு கூப்பிட்டு போயிட்டு ஆனால் மன்னிச்சு 2 லட்ச ரூபா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எப்படியா அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு கடைசியில் அவர் தான் முடிச்சு கொடுத்தாரு. செக்லீஃப்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு, அது கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. ஒரு நம்பிக்கை இருக்காதுல்ல. பட் 19 நாள் ஷூட் பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த ஒரு குறவும் இல்லாமல் அந்த இடத்த எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சரி ஏதோ கொடுத்துருவீங்க, போய் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிருங்க, என்ன நீங்களாவது கொடுத்துருங்கடான்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாரு. அந்த பணத்தை கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த படம் முடிஞ்சதுக்கு நீங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம். அப்படி தான் இந்த படம் உருவாச்சு. ஒரு கட்டத்தில் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க, யூனியன் பேட்டாலாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 மணி 11 மணி இருக்கும். அந்த டைமில் படம் என்னடா அது ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக அழுகலாம் வந்துருச்சு, படம் நிறுத்திட்டாங்களே அப்படின்ட்டு. நிறுத்திட்டாங்க மீன்ஸ் பேட்டா கொடுக்கல. அப்போது லைட்மேன் மயில் அண்ணன், ஒரு நம்ம மேனேஜர் விஜயகுமார் அண்ணன், சேகர், இவங்க எல்லாருமே பேசி இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அன்றைக்கி ஷூட்டிங் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் நான் பேட்டா கொடுத்தேன். அன்றைக்கி அவங்க எங்கேயாவது யூனியனில் இருக்கவங்க இந்த படத்தை நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த டீம் இங்கே உட்காந்துருக்காது. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யூனியன் ஆட்கள் அன்றைக்கி எங்கள் டீம் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்படி அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். இது தாண்டி ஒருத்தர் ரொம்ப அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து கோவிந்தசன் தான். இந்த சம்பளம் அதெல்லாம் எதுவுமே பேசல. அரவிந்த் நானும் போய் உட்காந்தோம், ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பண்ணி கொடுத்தாரு. அவரோட சப்போர்ட், அவரோட பலம் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இந்த படம் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி வியாபாரம் பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட 42 ஷோ போட்டோம். நாங்கள் ஷோ போட்டவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வேறு வித்தியாச ஆட்கள். பெருசாக ஒருத்தர் ரீச் பண்ண முடியல, எங்களுக்கு தெரியல எப்படி ரீச் பண்ணுறதுன்னு. அப்போது எஸ்ஆர் பிரபு சாரோட டாக் ஒரு நாள் கவனித்தேன். அவர் ஒன்றத்தில் பேசிகிட்டு இருந்தார் ஒரு மேடையில். படம் எடுக்கிறது முன்னாடி இதை எப்படி வியாபாரத்துக்கு என்னன்றது யோசிச்சுருங்க கொஞ்சம் அப்படின்னும் போது, சரி இவரை நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நேராக அவரை போய் வழக்கம் போல் சார் ஒரு படம் எடுத்துருக்கணும் போது சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன் சார் தான் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் அடித்து அன்றைக்கி தை 1 என்ன படம் நல்லா இருக்கியா அப்படின்னாரு. குகன் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு சர்டிஃபை பண்ணி அந்த படத்தை அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபு சார் பார்த்தாரு. அவர் அதுக்கப்புறம் டீமில் ட்ரீம் வாரிஸில் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே படம் பார்த்தாங்க. அப்படி தான் இந்த படம் கிட்டத்தட்ட நான் இந்த படம் பண்ணுறேன். எஸ்ஆர் பிரபு சார் இந்த படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி சொன்ன வார்த்தை வந்து இன்றைக்கி போய் நிம்மதியாக தூங்குங்க, ஒரு 10 நாள் தூங்கி இருக்க மாட்டேங்கிற ரொம்ப நாளாக தூங்குங்க, இந்த படம் தேட்டருக்கு வரும் அப்படின்னாரு. எஸ்ஆர் பிரபு சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் அதே மாதிரி 27ஆம் தேட்டருக்கு வரப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தை எடுத்தாச்சு. இப்போ இந்த படத்தை எப்படி நமக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட போட்டு காமிக்கணும் தான் பாலாஜன் ராஜமுருகன்லாம் படத்தை போட்டு காமிச்சோம். பாலாஜனாகட்டும் ராஜமோகனாகட்டும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பாலாஜனா வந்து அவரோட ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், பற்றி எதை பற்றியும் பயப்படாத, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான எடுத்து போய் இப்படி தான் நின்றேன், கண்டிப்பாக இந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், பிகாஸ் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கீங்க, அது கண்டிப்பாக உன்னை ரெவென்யூவாகவே காப்பாற்றிடும் அந்த படம் அப்படின்னும் போது மனசுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு தைரியம் வந்துச்சு, ஓகே வந்துடுவோம் அப்படின்ட்டு. ராஜமுருகன் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது ராஜமுருகன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். டெய்லியும் காலைனா எடுத்து ஒரு ஃபோன் அடிச்சிடுவோம், ஆனால் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க நான். அப்படி எல்லா உதவிகளும் பண்ணி இன்றைக்கி வந்து உட்காந்து இந்த படத்தை வெளியே வந்துடணுன்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பண்ண 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வேறு யாரை ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ், சின்ன படங்களை வந்து உள்ளே விடுறதில்ல, மியூசிக்கல் கம்பெனிக்குள்ளே படம் எடுத்துருக்கேன்னா அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் வந்து அறிமுகமாகி படம் பார்த்து அப்போ ரொம்ப பிடிச்சி போய் தெரில, நீங்கள் நம்ப மாட்டீங்களா, சின்ன படத்துக்கு வந்து ஒரு நல்ல மியூசிக்கல் அமௌண்ட் வந்து எங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் சொல்கிறவங்கள அது வந்து ஜிதேஷ் மூலியமாக தான் நடந்துச்சு. அது தேங்க்யூ ஜிதேஷ். அப்புறம் தெரில பதட்டத்தில் வேறு யார், மதனண்ணே, லவ் யூ மதனண்ணே. ஏன்னா மதனண்ணனோட உழைப்பு வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஒரு முக்கியமான கேமராமேனாக இருப்பார் ஃப்யூச்சரில். அவரோட உழைப்பு டே நைட்டாக எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம, அவர் வந்து பூ வெயிலோட எடிட்டர் பேசிக்கலாக. இந்த படம் கேமராமேனாக ஃபஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கேமராமேனும் அவர் தான், எடிட்டர் அவர் தான், டிஏ அவர் தான் பண்ணியிருக்காரு.
ரொம்ப அவரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. எங்களோட டைரக்ஷன் டீம் பர்டிகுலர்லி ராசாத்தி பிரபாகரன், மதன், அந்தோனி, இப்படி எங்கள் டீம் அவங்களோட உழைப்பு எல்லாருமே வந்து ஒரு ரூபா சம்பளம் இல்லைன்னா கூட அந்த படம் முடிக்கணுமேனு உழைச்சி கொடுத்தது வந்து இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கு ஒரு ரிசல்ட். சில பேர்களை மறந்துருப்பேன், பட் எல்லாரோட இதுவும் வந்து படம் ஒரு கட்டத்தில் நின்றதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் மனசில் இருந்தது, இதுதான் அதான் பேசி முடிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். படம் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.